ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா யூடியூபுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதால் தான் எனக்கு நிறைய சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாரும் கிடச்சிருக்காங்க. அதுக்கு நான் மறுபடியும் யூடியூபுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே பற்களில் இருக்க அந்த மஞ்சள் கரையை எவ்வளோ அழகாக போக்கி வெள்ளையாக்குறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு. பற்களை மஞ்சள் கரை இல்லாமல் வெள்ளையாக வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி 2 குறிப்பு இருக்குது. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதோட தோலை சீவி கீழே போட்டுருங்க. போட்டுட்டு அதோட சதைப்பகுதியை இந்த மாதிரி ஒரு கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துருங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் அழகாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நாம் சிரிக்கும் போது அந்த பற்களும் பளபளப்பாக இருந்தால் தான் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நாம் துருவி வச்சுருக்க அந்த இஞ்சி துருவல் கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட தூள் உப்பு இருந்துச்சுன்னா தூள் உப்பு எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா கல்லுப்பை மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா நைஸாக ஆயிரும். அதில் இல்லைன்னா ஒரு 2 சிட்டிகை எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா இந்துப்பு இருந்தால் கூட ஓகே, அதுலேயும் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த உப்பு இருக்கோ தாராளமாக அந்த உப்பில் ஒரு 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. எலுமிச்சை சாறு நம்ம சருமத்துக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம பற்களுக்குமே ரொம்ப நல்லது. பற்களில் ஏற்பட்டுள்ள அந்த கரைகளை எல்லாம் உடனே நீக்கக்கூடியது எலுமிச்சை சாறு. உப்பும் அதே மாதிரி பற்களோட மஞ்சள் நிறத்தை எல்லாம் நீக்கக்கூடியது. ஈறுகளுக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இது 3ஐயும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்தாச்சு. எப்போவுமே நீங்கள் சாதாரணமாக பல்லு விளக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட பற்களை 3 நிமிஷத்துக்கு மேலே விளக்காதீங்க. அந்த மாதிரி பற்களை துலக்குனீங்கன்னா அது பற்களோட எனாமல் பாதிக்கப்பட்டு உங்களோட பல்லு ரொம்ப சீக்கிரத்துலேயே கூச்சம் ஏற்பட்டு வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உப்பு வாரத்துக்கு 1 தடவை மட்டும்தான் உப்பை சேர்த்து பல்லு விளக்கணும். டெய்லியெல்லாம் விளக்குனீங்கன்னா பல் கூசும். இந்த இஞ்சி கலவையை அப்படியே எடுத்து உங்கள் பற்களில் ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிங்கன்னாலே போதும். பற்கள் நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்கள் கேட்கலாம் எரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பலாம் எரியலை, சூப்பராக இருக்குது. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். பற்கள் பளிச்சுன்னு வெள்ளையாயிடுது. அடுத்து ஆரஞ்சு பழத்தோல் பவுடர் எடுத்துங்க 1 ஸ்பூனு. அதாவது ஆரஞ்சு பழத்தோலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி காய வச்சுருங்க. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆயிரும். அதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு தூளுப்பு, அப்படி இல்லைன்னா கல்லுப்பை தூளுப்பாக்கி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்துப்பு எடுத்துங்க. 2 சிட்டிகை அளவுக்கு எடுத்துங்க. இது கூட 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்துங்க. கிட்ட எலுமிச்சை சாறு இல்லைன்னா பரவாயில்லை, ஆரஞ்சு பழ சாறு இருந்தாலும் அதையும் தாராளமாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே ஆரஞ்சு பழத்தோலை வச்சு நாம் பல்லு விளக்கும் போது நம்ம பற்கள் உண்மையிலேயே பளபளன்னு இருக்கும். நீங்கள் டெய்லி பேஸ்ட்டு பல்லு விளக்குறீங்கல்ல, அந்த பேஸ்ட்டு கூட இந்த ஆரஞ்சு பழத்தோலையும் சேர்த்து நீங்கள் பல்லு விளக்குனாலே போதும். உங்கள் பற்களில் இருக்க அந்த மஞ்சள் கரையெல்லாம் முற்றிலும் நீங்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட லைட்டாக வேணா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 சொட்டு வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு மறுபடியும் உங்கள் ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அதை வச்சு பற்களை ஒரு 2 நிமிஷம் விளக்குனீங்கன்னா போதும். பற்கள் நல்லா பளபளன்னு இருக்கும். நாம் சாப்பிட்ற உணவு துகள்கள் தான் பொதுவாக பற்களில் படிஞ்சு பற்களோட நிறத்தை மஞ்சள் நிறமாக்குது. நாம் இந்த மாதிரி ஆரஞ்சு தோல் இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தோல் இது மாதிரி ஏதாவது வச்சு விளக்கும் போது பற்கள் நல்லா பளபளன்னு வெள்ளையாயிடுது. அடுத்து டெய்லி எப்பவும் 2 தடவை பல் தேய்க்கணும். ஃபஸ்ட்டு காலையில் பற்களோட அழகுக்காக கண்டிப்பாக பல் தேய்க்கணும். அதுக்கப்புறமா இரவில் பல்லோட ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பாக பல் துலக்க தான் வேணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா வாயை கொப்பளிச்சிடணும். முடிஞ்சால் உப்பு தண்ணியில் வாயை கொப்பளிச்சிங்கன்னா பல் சம்பந்தமான நோய்கள் வராது. ஈறுகளுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த பேஸ்ட்டை நாம் பல் விளக்கும் போது வாய் துர்நாற்றமும் இருக்காது. கண்டிப்பாக வாயும் நல்ல அந்த ஆரஞ்சு வாசம் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த கெட்ட வாடையும் அடிக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். முகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த மாதிரி பற்களுக்கும் கொடுக்கும்போது பற்கள் ரொம்ப ஆரோக்கியமாக பளபளன்னு இருக்கும். ஒரு முறை இதை வச்சு பல் துலக்கும் போது கண்டிப்பாக பற்களில் இருக்க அந்த மஞ்சள் கரை முற்றிலும் நீங்கி பற்கள் நல்ல வெள்ளையாக பளபளன்னு இருக்கும். வாய் துர்நாற்றமும் இருக்காது.
இதை நாங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வீடியோவாக போடுறோம். நிச்சயமாக புன்னகை இல்லாத உதடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அழகான புன்னகை இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக 1000 இதயங்களை கூட கவர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.